அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த கண்ணுனால தான் உலகம் முழுக்க பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்மளால் நம்ம கண்ணை பார்க்க முடியுங்களா? இந்த முகத்தினால தான் உலகம் முழுக்க எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்குறோம், கேட்கிறோம், பேசுகிறோம், பழகுகிறோம். ஆனால் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த முகத்தில் ஒரு புள்ளியோ அல்லது ஒரு சின்ன கோடோ இல்லை ஒரு கரையோ இருந்தால் அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மற்றவங்க பார்த்து நமக்கு சொன்னால் தான் உண்டு. என்ன காரணம்? இது முகம்தான் இல்லை, அகம் கூட அப்படித்தான். நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற காரணத்தினாலேயே சில விஷயங்களை பற்றின அந்த கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தெளிவு நமக்கு இருக்காது. ஏன்? அது நம்ம ரொம்ப கிட்டக்க இருக்குது. இப்போ ஒரு பொருளை கண்ணிலிருந்து ஒரு அடி தூரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொருளே சரியாக தெரியும். ஒரு பேனாவை எடுத்து ஒரு அடி தூரத்தில் வச்சா அந்த பேனா எவ்வளவு நீளம் இருக்கிறது, என்ன வண்ணத்தில் இருக்கிறது, இதெல்லாம் தெரியும். கண்ணுக்கு ரொம்ப கிட்டக்க வைங்க, அந்த பேனா கண்ணை குத்துமே தவிர கண்ணு பேனாவை பற்றி நமக்கு சொல்லாது. மிக நெருக்கமாக இருந்தால் அதை பற்றிய தெளிவு இருக்காது. இப்போ நம்முடைய வீட்டில் நம்மளை சுற்றி நாம் பெற்ற பிள்ளைங்க இருக்குதே, செல்லங்கள், வெள்ளங்கள், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், நாம் வளர்க்குறது தான். ஆனால் கூட அவங்க மனசில் பெற்றவங்களை பற்றின என்ன மாதிரியான கணிப்பு இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கிறது, இது எல்லாம் 100% பெற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க பெற்றவங்க ரொம்ப நெருக்கமாக கிட்டக்க வச்சுக்கிட்ட காரணத்தினாலேயே அந்த கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்கெல்லாம் பல வருடங்கள் கழித்து கூட நாம் பிள்ளைகளை அவர்களுக்கு நம்முடைய அணுகுமுறை இருக்குது பாருங்கள். வீட்டில் பையனோ பெண்ணோ, அதுவும் விடலை பருவம், டீனேஜ் அப்படின்றாங்களே, இந்த இசட் ஜெனரேஷன், இந்த தலைமுறை மனசில் நாம் என்ன மாதிரியான நினைவுகளை உருவாக்குகிறோம், எது ஆழமாக அவங்க மனசில் தங்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக உருவாகிறார்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. முதல்ல ஒரு 10, 12, 15 வயசு வரைக்கும் பிள்ளைகள் என்ன மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர்கள் அவங்களை வளர்க்கிறார்கள், தங்களை எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் முன்பு நிலைநிறுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்க நாளைக்கு அன்புள்ளவர்களா, கருணை உள்ளவர்களா, கட்டுப்பாடு உள்ளவர்களா, டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோமே, ஒழுக்க நெறிக்கு உட்பட்டவர்களா வாழறாங்கன்றது நம்மளை பார்த்து தான். இதுக்கு பிறகு தான் வெளி உலகம், நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் ஊடகங்கள், திரைப்படங்கள், அதில் வர கதாநாயகர்கள், நாயகிகள், அவங்களுடைய தாக்கம் அப்படின்றதெல்லாம் அடுத்தது தான். முதல்ல பெற்றோர்கள். பிள்ளைங்க வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடம் ஆகி கூட சிறு வயதில் அவங்கள நம்ம எந்த விஷயத்தில் எப்படி நடத்துகிறோம், நாம் எப்படி அவங்க முன்னால் நடந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு சில புள்ளிகளை தந்திருக்கிறார்கள் நம்முடைய அந்த ஆராய்ச்சியாளர்கள். முக்கியமான விஷயம் பாருங்கள், நம்ம கூட பிள்ளைங்க சின்ன வயசில் அவங்க இருந்தப்போ நம்முடைய அட்மாஸ்பியரில், இப்போ மாலை வேலை எல்லாரும் அலுவலகத்துலேருந்து திரும்பியாச்சு, பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பியாச்சு, அப்புறம் அப்படி ஒரு காஃபி, நொறுக்கு தீனி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அப்படி பேசி விளையாடி சிரிச்சிட்டிங்களா, அப்போ நம்மோடு இருப்பதை பிள்ளைகள் விரும்புகிற மாதிரி நாம் நடந்துக்கிறோமா? இல்லை அந்த நேரத்தில் எப்போ பாரு நொச்சுன்னு அத்தை பண்ணாத, இத்தை பண்ணாத, நீ ஏன் அங்கே போன, இங்கே போன, இன்னைக்கு இதுவாக இருந்து, எப்போ பாரு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு, எப்பா அப்படியே உக்காந்துட்டு ஏதாவது சார்ஜ் பண்ணி விளையாடுறதுக்கு எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு வார்ம் ஃபீலிங் அப்படின்றாங்களே, அப்பா அம்மா கூட இருக்கிறப்போ பாதுகாப்பாக உணர்வது, மன நிம்மதியாக, ரிலாக்ஸ்டாக, சந்தோஷமாக, இந்த உலகத்திலேயே ரொம்ப அருமையான இடம் இவங்க 2 பேர் கூட இருக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு சிரித்து தமாஷ் பண்ணி விளையாட்டு காட்டி, இந்த உலகத்தில் எல்லாத்த விட நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த குவாலிட்டி டைமாக அந்த நேரத்தை செலவழிக்கிறோமா அப்படிங்கிறது பல ஆண்டு காலம் கழித்து கூட அவங்க மனசில் ஞாபகம் இருக்கும். சாயங்கால நேரம் எப்போ வரும், பள்ளிக்கூடத்தில் நடந்த நம்மள ஒரு பையன் கேலி பண்ணது, நாம் ஒரு பையனை தமாஷ் பண்ணது, வாத்தியார் சொன்னது, எதுவாக இருந்தாலும் உங்களிடத்தில் மனம் விட்டு தைரியமாக சொல்லுகிற அந்த தன்னம்பிக்கையை தருகிறோமா? இதுதான் வாழ்நாள் முழுக்க அவர்கள் ஆளுமையை உருவாக்கப் போகிறது. இது அவர்கள் மனதில் தங்கும்படிக்கு நல்ல முறையிலே அந்த நேரத்தை நாம் செலவிட வேண்டும்.
அது குவாலிட்டி டைமாக இருக்கா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரமா. நீ எங்கே உருப்பிட போகிற, எனக்குன்னு பேர கெடுக்கிறதுக்குன்னு ஒன்று வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, இந்த கொட்டிக்க ஏதோ ஒன்று இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா அந்த பிள்ளைக்கு அதுவும் பிற்காலத்தில் எரிஞ்சு விழறதா வளரும், அல்லது அது யாரை பார்த்தாலும் பயப்படும். பொதுவாக பெரியவங்க கிட்ட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கே அந்த பிள்ளைகள் தயங்குவார்கள். அம்மா மாதிரியே இவங்களும் திட்டினா இவங்களும் எரிஞ்சு விழுந்தாங்கன்னா சரி நம்ம போயிடுவோம்ப்பா, நமக்கு என்ன இப்படி நம்ம பாட்டுக்கு அப்படி பம்மி பம்மி போகிறதும்பாங்களே, அந்த மாதிரி அப்படி கண்ணில் படாதபடியே அப்படியே ஒதுங்கிடுறது. அந்த தனக்குத்தானே உள்ளுக்குள்ள ஷ்ரிங்காருதுன்னுபாங்களே, அந்த குணம் இப்பொழுது பெற்றோர்கள் அவர்களை நடத்துவதில்தான் இருக்கிறது. மூன்றாவதாக, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு ரோல் மாடல். அப்பா கிட்ட வாத்தியார் சொன்னார், உங்கள் பையன் பக்கத்து பையன்ட்டு அந்த பேனாவை திருடுறான் சார் அப்படின்னு. அப்பா உன்னை ஏன்டா பக்கத்து போயிட்டேன் பேனா திருடுற, நான் தான் உனக்கு தினம் ஆஃபீஸில் 2 பேனா எடுத்துகிட்டு வரேன்ல அப்படின்னாரு. அப்படின்னு முதிலாம் பட்டிமரத்தில் ஒரு ஜோக் சொல்லுவோம். ஆனால் அது வெறும் ஜோக் மட்டுமல்ல, அதுதான் உண்மை. அப்பாவினுடைய ஒழுக்கம், அப்பாவினுடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், வாழ்கிற விதம், வீட்டில் அணிந்து கொள்ளுகிற ஆடை, நம்முடைய பொருட்களை நாம் எப்படி அததுக்குரிய இடத்துல வைக்கிறோமா, இது எல்லாத்தையும் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே வரப்பவே அப்பா அப்படி ஷூவையும் ஷேர்ப்பு கண்ணாப்பினான்னு போட்டு வந்தார்னா பிள்ளைங்கள் அப்படியே தான் வரும். அவர் ஒழுங்காக ஆர்டர்லியாக வாட்சை ஒரு இடத்துல, அப்புறம் கார் கீ அல்லது பைக் சாவியை ஒரு இடத்துல வைக்கிறது, அப்புறம் லஞ்ச் பேக்கை ஒரு இடத்துல வைக்கிறது, தன்னுடைய ஆடைகளை களைஞ்சிட்டு வீட்டில் இருக்கிற ஆடைகள் அணிவது, களைந்த ஆடைகளை அந்த துவைக்க வேண்டிய இடத்துல, இது எல்லாத்தையும் பிள்ளைங்க பார்க்குறாங்க. நாம் எப்படி நம்மை நிறுத்தி கொள்ளுகிறோம், நிலைநிறுத்துகிறோம் என்பதுதான் நாளை பிற்காலத்தில் அவர்கள் எப்படி தங்களை வளர்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு அருமையான பாஷோ கவிதை, அதை சொல்லி நிறைவு செய்யலாம். நான் என் வீட்டில் ஒரு எறும்பை கொன்றேன், என் 3 பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு அந்த கவிதை முடிகிறது. 2 வரி தான். எந்த எறும்பை கொல்கிறோம், எதை மனதில் வளர்க்கிறோம் என்பதை பிள்ளைகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நாளை அவர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் உருவாவார்கள். இது பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.